ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த். இப்போ கையில் ஒரு 10,000 ரூபா காசை வச்சுட்டு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்ப்பா அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடியவங்க என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இப்போ 10,000 ரூபா இருக்குது. அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஒன்று மோட்டோவோட மோட்டோ G14. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4GB 128 ஜிபிக்கான வேரியன்ட் 10,000 ரூபா செக்மெண்ட் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 10,000 ரூபா செக்மெண்ட் வேணும்னா அதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் பார்க்கும்போதுமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான். டிஸ்பிளே பார்க்கும்போது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பிராண்ட் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. பட் இவங்க ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறது ஓகே. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz தான் இருக்கும். இது போக 5000 mAh பேட்டரி, 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. யூனிசாக் T616 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இருக்கும். பட் ஆனால் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இதில் இருக்கும். 50 மெகாபிக்சல் டியூவல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி எக்ஸாக்டாக 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மெயினாக 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ், அதுவும் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோடலாம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவ். ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா அந்த யூனிசாக் ப்ராசர். ஸோ மீடியாடெக் ப்ராசராது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது ஒன்று தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதுக்கூடிய ட்ராபேக். அது பிரச்சனை இல்லை அப்படின்னு பட்சத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த 10,000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். கேமிங் மாதிரி விஷயங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. நார்மல் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த யூனிசாக் ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ அந்த யூனிசாக் ப்ராசஸர் இல்லாமல் வேறு நல்ல ப்ராசஸரோட ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. Redmi 12 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 4GB 128 ஜிபிக்கான வேரியன்ட் 10,000 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன அட்வான்டேஜாக கிடைக்குதுன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்கும். ஸோ மோட்டோவில் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தானே, இதில் 90 Hz அப்படின்றது பாசிட்டிவ். இது போக 5000 mAhக்கான பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட Helio G88 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனிசாக் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே, கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் அப்படின்னாலும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கேமிங் மாதிரியான விஷயங்கள் இதில் விளாட்லான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா கேமிங்காகலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. கேமிங்கே பெருசாக விளாடாதீங்க. சும்மா பேசிக்கான கேம்ஸ் இப்போ விளையாடுவீங்க அப்படின்னா ஓகே. அதற்கு தாண்டி மற்றபடி இதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருப்பாங்க. 8 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஆப்ஷன். 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. மீடியாடெக் ப்ராசர் ஓரளவுக்கு நல்ல ப்ராசர் தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான டிஸ்பிளேலாம் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Redmi 12 4G இந்த செக்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு தான். அடுத்து என்கிட்ட இப்போ 10,000 ரூபா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு 1000 ரூபா நல்லா பரட்ட முடியும். ஸோ 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் ஏதாவது நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Infinix Note 12. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 11,000 ரூபாய்க்கு 4GB 64GBக்கான வேரியண்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 11,000 ரூபா செக்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு சூப்பரான பேக்டான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே 1000 Hz பிரைட்னஸ் வேல்யூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸோடையுமே இதில் நல்ல பெட்டராக இருக்கும். மற்றபடி 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. மீடியாடெக் Helio G88க்கான அந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த Infinix ஸ்மார்ட் ஃபோன் 11,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 11,000 ரூபா செக்மெண்ட்டில் மெயினாக AMOLED டிஸ்பிளே, 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சரோட கம்ப்ளீட்டாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு பேக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணிங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். பிராண்ட் மட்டும் Infinix உங்களுக்கு ஓகேனா தாராளமாக போயிடுங்க. அடுத்து இதே மாதிரி 11,000 ரூபா செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. ரீசெண்டாக போகோ கிட்டேருந்து லான்ச் பண்ண Poco M6 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன், தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த செக்மெண்ட் 11,000 ரூபாய்க்கு ஒரு கம்மியான செக்மெண்ட் அப்படின்றதுனால ஒரு மொக்கையான 5G ப்ராசஸர் கொடுத்துலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணல. ஒரு நல்ல 5G பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen 2 அப்படின்ற 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஏன்னா இந்த செக்மெண்ட் 11,000 ரூபா செக்மெண்ட் 4 nm ப்ராசர் அப்படின்றது உண்மையிலே சம விஷயம். மற்றபடி இந்த ப்ராசருடைய CPU ஆர்கிடெக்சர் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன GPU மட்டும்தான் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் மாதிரி விஷயங்கள் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் கேமிங்கை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்றபடி நார்மல் யூசேஜாக பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது கூட 5G ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது அப்படின்றது மிகப்பெரிய பாசிட்டிவ். மற்றபடி ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது 90 Hzக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 5000 mAhக்கான பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா,
8 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் நமக்கு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்த மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான். பட் அந்த Snapdragon 4 Gen 2 அப்படின்ற இந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அதுவும் இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த போக்கோக்கு காம்படிஷனாக ரெட்மி கிட்டேருந்து ரெட்மி 12 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே இருக்குது. பட் ஆக்சுவலி ரெட்மி 12 5Gயும் இந்த போக்கோ M6 Pro 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வேறெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தான். என்ன ரெட்மி 12 5Gயில் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த போக்கோ M6 5G இதை விட ஒரு ₹1000 அதிகமான ப்ரைஸிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 12 5G அதையும் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி போக்கோ M6 Pro 5Gயும் ரெட்மி 12 5Gயும் வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று, அதை தெரிஞ்சுங்க. மற்றபடி இப்போ மார்க்கெட்டில் எனக்கு இந்த ₹10,000 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணுன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் இப்போ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி போவீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.